3 நிஃப்டி 50ல ஆப்ஷன் இன்னைக்கு எப்படி எடுத்தோம்னு பார்க்கலாம். பிரைஸ் லாஸ்டா வந்து இங்க இருந்து 1 2 3 லாஸ்டா செல்லர் வந்து நல்ல ஹெவியா ஃபால் ஆன ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க இந்த லெவல்லையே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருக்கேன். அந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் கிட்ட எக்ஸாக்டா அந்த 2 சப்போர்ட் லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்து மேலே போனாங்க. ஸோ மேலே போன ப்ரைஸ் இந்த ஃபால் ஆன 3 கேண்டிலோட 50% கிட்ட வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட் கிட்ட வந்திருந்தது. ஸோ சப்போர்ட் கிட்ட வர கேண்டில்ஸ் லோ வைக்காம அடுத்தடுத்து மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸா எங்கிருந்து ஃபால் ஆச்சோ அந்த செல்லரோட ஹைல இருந்து இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை மேட்ச் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வரைஞ்ச லெவல்லே பாருங்க பிரைஸ் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. இந்த தடையும் லோ வராம மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து பிரேக் பண்ண பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப நேரமா பிரைஸ் அந்த இடத்துல நின்னதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போய் பிரேக் ஆகி ஒரு புல் பேக் எடுத்தது. ஸோ புல் பேக் எடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 24,579ங்கிற ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலோட ஓப்பனை நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இந்த லெவலில் இருந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் எங்கிருந்து ஃபால் ஆச்சோ அதுக்கு ப்ரீவியஸாக எங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சோ அதோட லோவுக்கு வந்து நம்ம இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 24,500ங்கிற கால் ஆப்ஷனில் நம்ம இந்த பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸு நேற்றுல இருந்து இதே சப்போர்ட்டை விடாமல் இன்னைக்கு இங்கிருந்த செல்லர்ஸை வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் புல் பேக் வந்திருந்தாங்க. ஸோ அந்த புல் பேக் அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த லெவல் 185ங்கிறது. ஸோ இங்கிருந்து மேலே இந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்து 50 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டோம்.